திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் கோவில் கும்பாபிஷேகம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்த நில ஆக்கிரமிப்பாளர்கள் கோவில் உபயதாரரான 72 வயது முதியவரை நெஞ்சில் எட்டி உதைத்து அரிவாளால் வெட்ட பாய்ந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டப்பகலில் பலர் முன்னிலையில் கையில் அரிவாளை வைத்துக் கொண்டு ரவுடி விடுத்த சவால் போலீசாரின் காதுகளுக்கு கேட்குமா? எழுபது வயது முதியவரை சாலையில் படுக்க வைத்து நெஞ்சில் காலை வைத்து மிதித்து ரவுடிகள் அரிவாளால் வெட்ட பாய்ந்த இது போன்ற காட்சிகளை எல்லாம் சினிமாவில் தான் பார்த்திருப்போம். போலீஸ் எல்லாம் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. இத்தனை பேர் முன்னிலையில் வைத்து கூறுகிறேன், இவர்களாலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. உன்னை பப்ளிக்காக வெட்டுவேன் என ஒரு நபர் வீர வசனம் பேசுகிறார் என்றால் காவல்துறை மீது கடுகளவுக்கு கூட அவருக்கு அச்சம் இல்லை என்றுதானே அர்த்தம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அரங்கேறிய இந்த அவலக் காட்சியை காணும்போது உண்மையில் காவல்துறை என்ற ஒன்று அங்கு செயல்படுகிறதா என்ற சந்தேகமே எழுவதாக பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். யாரும் தட்டி கேட்க மாட்டார்களா என பொதுமக்களை பார்த்து கெஞ்சும் அந்த முதியவரின் அவல குரலுக்கு பொதுமக்களை போலவே போலீசாரும் வேடிக்கைதான் பார்க்க போகிறார்களா? திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் தண்டாங்கோரை பகுதியைச் சேர்ந்தவர்தான் இந்த 72 வயதான முதியவர் தேவராஜன். அந்த கிராமத்தில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சித்தி விநாயகர் ஆலயம் ஒன்று உள்ளது. தற்போது அந்த ஆலயம் சிதிலமடைந்து உள்ளதால் ஆலயத்தை புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்ய அப்பகுதி மக்கள் முடிவு செய்தனர். கோயில் உபயதாரரான முதியவர் தேவராஜன் அதற்குண்டான செலவுகளை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து வைத்துள்ள இருவர் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தேவராஜன் ஸ்ரீரங்கத்தில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு வந்துள்ளார். சம்பவத்தன்று ஸ்ரீரங்கம் பஞ்சக்கரை யாத்ரி நிவாஸ் அருகே தேவராஜன் டீ குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது கோயில் நிலத்தை ஆக்கிரமித்தவர்கள் அவரை பின்தொடர்ந்து வந்து தேவராஜனின் கழுத்தில் அரிவாளை வைத்து காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு தகாத வார்த்தைகளால் முதியவரை திட்டி தாக்கி உள்ளனர். அவரை கீழே தள்ளி அவருடைய நெஞ்சில் காலை வைத்து மிதித்தபடி உன்னை வெட்டப் போகிறேன், உன்னால் என்ன செய்ய முடியும் என ஆணவத்துடன் கேட்கிறார் அந்த ரவுடி. என்னை வேண்டுமானால் வெட்டிக்கொள், நான் எதுவும் செய்ய போவதில்லை என முதியவர் கூற, வேண்டுமானால் போலீசில் சென்று புகார் கொடு, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என திருச்சி காவல்துறைக்கு சொடுக்கு போடாத குறையாக சவால் விடுகிறார் அந்த ரவுடி. இருவரும் சேர்ந்து முதியவரை நெஞ்சில் எட்டி உதைக்க, இதை யாரும் தட்டி கேட்க மாட்டீர்களா என முதியவர் அபயக்குரல் எழுப்பியுள்ளார். ரவுடியின் கையில் இருக்கும் அரிவாளை பார்த்த பொதுமக்களோ அமைதியே உருவாக
தலை குனிந்தபடி சென்று கொண்டிருந்தனர். இறுதியில் இதுதான் தான் பிறந்த மண்ணின் தலை எழுத்து என்ற முடிவுக்கு வந்த முதியவர் வெட்டிக்கொள் என தலையை குனிந்து காட்டும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். எவனே ஒரு பண்ண முடியாது எங்களை. என்ன உன்னை வெட்டிறாங்க அசியம், உன்னை வெட்டுற அவசியம். நாங்களெல்லாம் முத்துராஜா குரூப்டா, எங்களெல்லாம் ஒன்னும் செய்ய முடியாது என தெனாவட்டாக ரவுடி விடுத்த சவால் பொதுமக்களின் காதுகளுக்கும் கேட்கவில்லை, போலீசாரின் காதுகளுக்கும் எட்டவில்லை. 70 வயது முதியவரை எட்டி உதைத்து எகத்தாளமாக வீரம் காட்டிய ரவுடிகள் அதை வீடியோ எடுத்து பெருமையாக அவர்களே சமூக வலைத்தளத்திலும் பதிவிட்டிருக்கின்றனர். தாங்கள் சக்தி மிகுந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என கெத்தாக காலரை தூக்கிவிட்டு கொண்டு அறிவாளுடன் திரியும் இவர்கள் போலீசாரை துளிகூட மதிப்பதில்லை. இதையெல்லாம் போலீசாரும் ஒரு பொருட்டாக கண்டுகொள்ளாமல் செல்வதால் கத்தி முனையில் இவர்கள் ஒரு தனி ராஜாங்கமே நடத்த ஆரம்பித்து விடுகின்றனர். தாங்கள் வைத்ததே சட்டம், தங்களை மீறி நடந்து கொண்டால் தெருவில் வைத்து வெட்டுவோம் என துணிச்சலாக சவால் விடுத்து திரிகின்றனர். இவர்களிடமிருந்து தப்பிய முதியவர் கடைசி நம்பிக்கையாக ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் புகாரளித்திருக்கிறார்.